அதிமுகவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் திணறும் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது மிக குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும், தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்ற கட்சியில் கொண்டவர்களை தன் பக்கம் இழுப்பது, அதே போல சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரம் எல்லாம் ஒவ்வொரு கட்சிகளுமே தொடங்கியிருக்காங்க. விஜயவர்கள் கூட அப்படித்தான் தொடங்கினார். கரூர் பிரச்சனை பின்பு அவர் சமயம் எந்த ஒரு பிரச்சாரம் செய்யாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட. அது மட்டுமில்லாமல் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியாக வேட்பாளரை கூட அறிவிச்சுட்டு வருகிறார். சற்று முன் கூட பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மகளை ஒரு தொகுதியிலே வேட்பாளராக அறிவித்திருந்தார் சீமான் அவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்றாக இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு, அதாவது அதிமுகவின் சார்பாக தனியார் நிறுவனம், அதாவது பிரம்மாஸ் அப்படிங்கிற நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த நிறுவனம் 234 தொகுதியிலும் கலாய்வுகளை மாதம் மேற்கொண்டு வருகிறது. அதாவது முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்களாக மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் அண்மையிலே உங்களுக்கு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தகவலின் அடிப்படையிலே தற்சமயம் அதிமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே பிரகாசமான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அந்த நிறுவனம் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே திமுக என்னதான் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாலும், திமுக என்னதான் மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்தாலுமே தமிழக மக்கள் இந்த முறை ஏமாறுவதற்கு தயாராக கிடையாது. என திமுக கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் என்பது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதாம். பெட்ரோல் டீசல் இருந்து அதே 100 நாள் விலை 150 நாட்களாக மாற்றம் செய்து கொடுப்போம் அப்படிங்கிற வரைக்குமே இதுவரைக்குமே நிறைய வாக்குறுதிகள் என்பது நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. விலைவாசி உயர்வு, அதே போல போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள், மட்டுமில்லாமல் நாளுக்கு நாள் தமிழகத்திலே நடக்கும் பெண் வன்கொடுமைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பூராம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்களாம். இதே 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரத்திலே இந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறத தமிழக மக்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக பிரம்மாஸ் அப்படிங்கிற நிறுவனம் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருக்காங்க. இது மட்டுமில்லாமல் இரண்டாம் கட்டமாக 234 தொகுதியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அடிப்படையிலே 140 தொகுதி வரைக்குமே தற்சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தனித்து நின்றாலும், அதாவது 210 தொகுதிகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் அதிமுகவிற்கு மட்டும் 140 தொகுதி வரைக்குமே வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை அந்த நிறுவனம் எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சொல்லியிருக்கிறது. அடுத்த கட்ட 3ஆம் கட்ட சர்வே முடிவுகளும் கூட பாத்தீங்க அப்படின்னா சர்வே கூட தற்சமயம் அந்த நிறுவனம் எடுக்க ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியாக இருந்தால் அதிமுக இன்னும் 30 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி என்பது மிகவும் பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பூத் கமிட்டி பலமாக இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.